அனைவருக்கும் நேர்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீரின்றி அமையாது உலகு என்பது வள்ளுவரின் வாக்கு. உண்மையானால் நீரின்றி நீயும் இல்லை, நானும் இல்லை, ஏன் இந்த உலகமே இல்லை. புனிதமான நீரின் சாட்சியாக தண்ணீரை சேமியுங்கள், உயிர்களை காப்பாற்றுங்கள் என்ற தலைப்பில் உங்கள் முன் சிறு கருத்துக்களை கூற வந்துள்ளேன். எத்தனையோ யுகங்கள் போனாலும் வந்தாலும் நீரின்றி உலகம் பிறவாது. நீரின்றி உயிர்கள் வாழாத தயவு செய்து நீரை சேமியுங்கள், வீணாக்காதீர்கள். உங்களை எல்லாம் பெற்றெடுத்த தாயின் கருவறையில் கூட பனிக்கூடம் என்ற நீரினால் சூழப்பட்டு பிறந்து வெளியே வந்தோமே, மறந்துவிட்டாயா? தயவு செய்து நீரை சேமி, வீணாக்காதே. உங்களை எல்லாம் காலையில் எழுந்தவுடன் ஒரு சொம்பு தண்ணீர் குடி, ஒரு சொம்பு தண்ணீர் குடி என்று பாட்டிமார்கள் தினம் தினம் கத்துகிறார்களே, அப்ப கூட நீரை பற்றிய மகத்துவம் புரியவில்லையா? தயவு செய்து நீரை பருகு, உன் உயிரை காப்பாற்றிக்கோ. விருந்தாளிகள் வீட்டிற்கும் வந்ததும் பல சிந்தனையில் வருபவர்களை அமைதிப்படுத்த, சாந்தப்படுத்த, இந்தாங்க கொஞ்சம் தண்ணீர் குடி என்று உள்ளே வருபவர்களுக்கு ஒரு சொம்பு தண்ணீர் கொடுப்பார்களே, கொடுத்த பிறகு என்ன விஷயம் என்று கேட்பார்களே, ஏன் தெரியுமா? பக்குவப்படுத்தி அமைதிப்படுத்தி நிதானமாக பேச வைத்ததானே. அதை கூட இன்றைய நாகரிகம் புரிந்து கொள்ளவில்லை. மாறலாமே, முன்னோர்கள் நீருக்கு தந்த மரியாதையை நாமும் தரலாமே. வீட்டில் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு பயங்கர சண்டை வந்தால் அவர்களை அமைதிப்படுத்த, சாந்தப்படுத்த, இந்தா கொஞ்சம் தண்ணீர் குடி, கோபப்படாதே, அமைதியா இரு, பித்தன் தலைக்கு எழுச்சி என்று சொல்வார்களே, ஏன் தெரியுமா? எப்பேற்பட்ட பித்தத்தையும் தணிக்கக்கூடிய சக்தி நீருக்கு உண்டு. அதை சேமித்தால் போதாது, அதை கடவுளாக பார்க்க வேண்டும். ஆம், மழை நீர் சேகரிப்பு, மழை நீர் தொட்டி, சொட்டு நீர் பாசனம் என பல முறையில் நீரை சேமித்தாலும் நீரை தாயாகவும் தந்தையாகவும் மதிக்காவிட்டால் இந்த உலகமே வாழ்வதற்கு அர்த்தமற்றதாகிவிடும். மறவாதீர்கள். இறுதியாக ஒன்று மட்டும் கூறுகிறேன். எத்தனையோ விஞ்ஞானிகள், ஆரியப்பட்டா, பாஸ்கராச்சாரியா போன்ற மாமேதைகள் வானசாஸ்திரங்களையும் அர்த்த சாஸ்திரங்களையும் எழுதி கொடுத்து அவர்கள் சொன்ன ரகசியம் என்ன தெரியுமா? நீரின் மூலக்கூறுகள் நாங்கள் வெறும் 30% தான் நீரை பற்றி அறிவியல் ரீதியாக தத்துவம் கூறியுள்ளோம். இன்னும் 70% மூலக்கூறுகளை பற்றி யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை என்று கூறியுள்ளார்கள் தெரியுமா? அப்பேற்பட்ட புனிதமான நீரை சேமிப்பது ஒவ்வொரு உயிரினங்களின் தலைமையாக கடமையாகும். ஆஹா, நீரை சேமி, உயிர்களை காப்பாற்று. அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். குடிநீர் சிக்கனம், தேவை இக்கணம்.